அன்பா, அழகா, அமைதியா, அம்மாவுக்கு பிடிச்ச பையனா. பொதுவா அம்மாவை ரொம்ப நேசிக்கிறவங்க அவங்களோட மனைவியையும் ரொம்ப நேசிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதான் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்போ மனசுல இவ்ளோ காதலை வச்சுக்கிட்டு தான் என்கிட்ட இத்தனை நாளா மறைச்சிட்டு இருந்திருக்க. இதே லவ் கடைசி வரைக்கும் இருக்குமா? நான் இருக்கிற வரைக்கும். ஐயோ ஏங்க, நம்ம பாட்டுக்கு மேல வந்து பேசிட்டு இருக்கோம். கீழே அவங்க தேட மாட்டாங்களா? அதெல்லாம் ஒன்றும் தேட மாட்டாங்க. புதுசா கல்யாணம் ஆன புருஷன் பொண்டாட்டி தனியா பேசுவாங்கன்னு அவங்களுக்கு மட்டும் தெரியாதா என்ன? ஏய், எங்க போற? வாஷ்ரூம் போறேங்க. சாரி சாரி. இந்தா பிடி. வன்மதி, கௌதம், 2 பேரும் மாலையை மாத்திக்கோங்க. போடுடா. கௌதம், இந்தா கட்டு. அம்மா நான் சொல்றேன்ல, கட்டுற தாலிய. கௌதம், கட்டு. அந்த நேரத்துல நம்ம குடும்ப கௌரவத்தையும் வான்மதியோட உயிரையும் மானத்தையும் காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல அண்ணாமலை.
வெண்ணிலா எப்படி எல்லா விஷயத்திலையும் நம்ம குடும்பத்தை காப்பாத்தினாலோ அப்படிதான் இன்னைக்கு வான்மதி கௌதம்ம காப்பாத்திருக்கா. அந்த இடத்துல நீ இருந்திருந்தாலும் இதத்தான் அண்ணாமலை பண்ணிருப்ப. என்ன அண்ணாமலை எதுவுமே பேசாம இருக்க? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? என்ன லீலாவதி கேக்குற? நீ எடுத்தது சாதாரண முடிவில்லை, இது நம்ம பையனோட வாழ்க்கை. ஏற்கனவே பூஜாவால அவன் வாழ்க்கை கெட்டு போயிருச்சுன்னு சொல்லி நம்மளை விட அண்ணாமலை தான் அதிகமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த நேரத்துல இந்த கல்யாணம் அவசியம் தானா? எனக்கு புரியுதுங்க, ஆனா அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலங்க. நம்ம பையனை காப்பாத்த போய் வான்மதி மானத்தை இழந்துட்டு நிக்கிறா. நான் அப்படி ஒரு முடிவு எடுக்கலனா அவ செத்திருப்பாங்க. சுத்தி இருந்தவங்க எல்லாம் வீடியோ எடுக்கும்போது நம்ம குடும்ப கௌரவம் போயிடக்கூடாதுன்னு நினைச்சேன்டி. அதனாலதான் அத்தனை பேர் முன்னாடி அங்கேயே தாலி கட்ட வச்சேன். என்ன அண்ணாமலை, எல்லாரும் பேசுறாங்க, நீ எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்க. நான் பண்ணது தப்பா? சொல்லு. அக்கா, பொண்ணு மாப்பிளைய உள்ள கூட்டிட்டு வாங்க. ஐயோ சாரி ஆண்டி, நான் லேசா தான் தட்டி விட்டேன், ஆனா அது தெரிச்சிருச்சு. சரி பரவாயில்லம்மா, நீங்க உள்ள வாங்க.